ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் சாண்ட்விச் தான் செஞ்சுருந்தேன். இதில் சீஸ் வச்சு செஞ்சுருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இப்போ இதுக்கு பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை இது மாதிரி பொடியாக துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் மிக்ஸையும் வச்சுட்டு, அது மேலே ஒரு பீஸ் சீஸையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா போட்டோன்னேயும் பார்த்திங்கன்னா கருகிரும். அதனால் மீடியம் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு 2 சைடும் நல்லா 2 ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். 2 சைடும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். உள்ளே சீஸ் வச்சுருக்கனால நல்லா ஜூஸியாக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.